இந்த வீடியோல என்சிஇஆர்டி ஹிஸ்டரி கிளாஸ் 12 சாப்டர் 10 ஆன கொலோனியலிசம் அண்ட் த கண்ட்ரி சைடோட பார்ட் 4 வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். குறிப்பா இந்த வீடியோல நம்ம வந்து சந்தால்ஸ் பத்தி வந்து பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பெஹரியாஸ் பத்தி வந்து பார்த்திருப்போம். ஸோ அந்த பெஹரியாஸ் அண்ட் சந்தால்ஸ்க்கான என்ன வந்து கிளாஷஸ் இருந்தது அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். 1810ல புக்கானான் அப்படின்ற டிராவலர் வந்து ராஜ்மஹால் ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய கஞ்சூரியா பஹர் அப்படின்ற ஒரு இடத்த வந்து கிராஸ் பண்றாரு. இந்த இடம் முழுக்க வந்து ஒரு ராக்கியான அதாவது வந்து ஒரு ராக் நெறஞ்ச வந்து ஒரு வில்லேஜஸா தான் வந்து இந்த இடம் வந்து இருக்கு. அவரு இந்த வில்லேஜ பத்தி நெறைய குறிப்புகள் வந்து எழுதியிருக்காரு. அவரோட அ அந்த குறிப்புப்படி பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து ஒரு பழைய கிராமம். இந்த கிராமத்தில வந்து ரீசென்ட்டா தான் வந்து கல்டிவேட் பண்றதுக்காக வந்து இந்த இடங்களெல்லாம் நல்லா வந்து ஹியூமன்ஸ் வந்து கிளியர் பண்ணி, அந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையானபடி வந்து இந்த லேண்ட வந்து மாத்தி வச்சிருக்காங்க அப்டின்ற மாரி வந்து சொல்றாரு. அதே மாரி இந்த மாதிரியான ஒரு ராக் அதாவது வந்து பாறைகள் நிறைஞ்ச ஒரு பகுதிய கல்டிவேஷன்க்காக வந்து இந்த அளவுக்கு ரெடி பண்ண முடியுமா? அப்டின்றது தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஆ பிரமிப்பா வந்து இருந்தது அப்டின்ற மாரி வந்து சொல்லுவாரு. அதே மாரி இந்த இடம் வந்து ரொம்ப அழகா ரிச்சஸா வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாம மத்த இடங்கள்ல பார்க்கக்கூடிய அதாவது வந்து மத்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ராக்கி ஏரியாவ வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இத வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க விளையக்கூடிய அந்த டொபாக்கோ, மஸ்டர்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஃபைனா இருக்கு. ரொம்ப வந்து பெஸ்ட் குவாலிட்டியா வந்து இருக்கு அப்டின்றதையும் வந்து இவரோட இந்த கஞ்சூரியா அப்டின்ற இடத்த பத்தி இவரு மென்ஷன் பண்ணும்போது வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. இந்த இடத்த யாரு இந்த மாரி பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, இந்த சந்தார்ஸ் அப்டின்றவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த சந்தார்ஸ் அப்டின்றவங்க வந்து 1800ஸ்ல இந்த ராஜ்மஹால் ஹில்ஸ்ல வந்து குடியேற ஆரம்பிப்பாங்க. அப்படி குடியேறும்போது பார்த்தீங்க அப்டின்னா, அங்க இருக்கிற ஃபாரஸ்ட்லாம் கிளியர் பண்ணி இந்த கல்டிவேஷன்க்காக அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அததான் வந்து அந்த டிராவலரான அந்த புக்கானன் வந்து பார்த்துட்டு வந்து எழுதியிருப்பாரு. இந்த சந்தால்ஸ் எப்படி இந்த ராஜ்மஹால் ஹில்ஸ்க்கு வந்தாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். ஆக்சுவலி இந்த ராஜ்மஹால் ஹில்ஸ்ல வந்து பாரம்பரியமா இருந்தது யாருன்னா, பஹாரியாஸ் தான் வந்து இருந்திருப்பாங்க. இவங்க இப்ப ரீசென்ட் டைம்ல தான் வந்து இந்த அ சந்தால்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்த ராஜ்மஹால் ஹில்ஸ்க்கு வந்து வருவாங்க. இவங்க எப்படி இந்த ஹில்ஸ்க்கு வருவாங்க அப்படின்னா, அதுவுமே வந்து ஒரு பெரிய கதை தான். ஆக்சுவலி இந்த சந்தால்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு நாடோடிகள் மாரி. ஒரு இடம் விட்டு இடம் வந்து அவங்களோட லைஃப்ப வந்து மாத்திட்டு போறவங்க தான் வந்து இந்த சந்தால்ஸ் அப்படின்றவங்க. அந்த மாதிரி 1780ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1780ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பெங்கால சுத்தி வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பெங்கால் கிட்ட வரும்போது, அங்க இருக்கக்கூடிய ஜமீன்தார்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ்லாம் இவங்கள வந்து அவங்களோட பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஜமீன்தார்ஸ்லாம் வந்து இந்த சந்தாஸ வந்து அவங்களோட கல்டிவேஷன் பர்ப்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த லேண்ட கிளியர் பண்ணி அவங்கள வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண வைக்கிறது, இந்த மாரியான வேலைகள் வந்து இந்த ஜமீன்தார்ஸ் வந்து இந்த சந்தாஸ் கிட்ட வாங்கிக்கிறாங்க. அதே மாரி இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்கள வந்து இந்த ஜங்கல் மஹால்ஸ் அப்டின்னு இருக்கும். அங்க வந்து அவங்கள வந்து செட்டில் ஆக சொல்றாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நடக்குது. இதுக்கு நடுவுல என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ராஜ்மஹால் ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய பஹாரியாஸ வந்து அந்த மலையிலிருந்து அகற்றிட்டு, அந்த ஃபாரஸ்ட்ட வந்து கல்டிவேஷன் ஏரியாவா வந்து மாத்தணும்னு நெனைப்பாங்க. பட் அந்த பஹாரியாஸ் வந்து அந்த காட அழிச்சுட்டு, அந்த கல்டிவேஷன் ஏரியாவா மாத்துறதுக்கு வந்து ஒத்து வர மாட்டாங்க. அதனால இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த சந்தால்ஸ வச்சு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவ கிளியர் பண்ணிட்டு, அத வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டா வந்து மாத்தணும் அப்டின்ற மாரி வந்து நெனைப்பாங்க. ஸோ, அதுக்காக தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த சந்தால்ஸ அந்த ராஜ்மஹால் ஹில்ஸ்ல வந்து குடியேற வைப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்டின்னா, 1832ல இவங்களுக்குன்னே வந்து அந்த ராஜ்மஹால் ஹில்ஸ்ல வந்து இவங்களுக்குன்னு அதாவது இந்த சந்தால்ஸ்க்குன்னே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவ வந்து ஒதுக்கிருவாங்க. அதுவும் குறிப்பா வந்து அந்த ராஜ்மஹால்ஸோட ஃபுட் ஹில்ஸ் மலை அடிவாரம் இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒரு பெரிய ஏரியாவ இவங்களுக்குன்னு வந்து ஒதுக்கிருவாங்க. அந்த இடத்தோட பேர் வந்து டமினி ஐ கோ அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது இந்த சந்தாஸுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் தான் வந்து இந்த டமின் ஐ கோ அப்படின்றது. இந்த சந்தாஸ்லாம் அந்த ஏரியால வந்து குடியேறிட்டு அந்த இடத்த சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் வந்து கல்டிவேஷன் ஏரியாவா வந்து மாத்துறாங்க. இப்ப இவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஏரியா குடுத்துருக்காங்க இல்லையா? அதுல 1 அதாவது வந்து 10ல 1 பகுதியாவது அந்த 10 வருஷத்துக்குள்ள ஃபர்ஸ்ட்டு 10 வருஷத்துக்குள்ள மொத்தமா கல்டிவேஷன் லேண்டா வந்து மாத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த சந்தால்ஸ அவங்க இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்க இன்னுமே வந்து நல்லா கல்டிவேட் பண்ணுங்க. இன்னும் நெறைய இடத்த வந்து கல்டிவேட்காக வந்து உருவாக்குங்க. அக்ரிகல்ச்சர் நெறைய பண்ணுங்க. அப்படின்ற மாரி பண்ணி, பண்ணி அவங்களுக்கு குடுத்த இடத்த நெறைய வந்து கல்டிவேஷன்க்காக அதாவது அவங்க தங்கறதுக்கு போக, நெறைய வந்து கல்டிவேஷன்க்காக அந்த லேண்ட வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஏரியாவ வந்து சர்வே பண்ணி மேப் பண்றாங்க. அவங்களுக்கான பார்டர வந்து இது பண்றது. இங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த பஹேரியோஸும் அந்த மலையில தான் இருப்பாங்கன்ட்டு. இப்போ இந்த சந்தால்ஸ் வந்து அந்த மலைக்குள்ள போனதுனால அவங்களுக்குள்ள நெறைய வந்து கிளாஷ் வருது. இது எங்க இடம், இது உங்க இடம்ன்ற மாரி கிளாஷ் வரும். அதனால வந்து
பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த மலையிலேயே வந்து பவுண்டரி மாரிலாம் வச்சு, இந்த ஏரியா வந்து சந்தாஸ்க்கு, இந்த ஏரியாஸ் வந்து பஹேரியாஸ்க்கு அப்டின்ற மாரிலாம் வந்து நெறைய வந்து பிரிச்சு அந்த பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சந்தாஸ் அவங்களுக்குன்னு குடுத்த இடம் இருக்கு இல்லையா? அத தாண்டி ரேப்பிடா வந்து வளர ஆரம்பிப்பாங்க. அதாவது இவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் குடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த இடத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. உதாரணத்துக்கு 1838ல பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க கிட்ட வந்து மொத்தமா வந்து 40 வில்லேஜஸ் தான் வந்து அந்த சந்தாஸ் கிட்ட இருக்கும். ஆனா 1851ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 1473 வில்லேஜஸா வந்து அத மாத்திருவாங்க. அந்த அளவுக்கு ரேப்பிடா வந்து அவங்க வளருவாங்க. அவங்களோட ஏரியாவ மட்டும் இல்ல, அவங்களோட பாப்புலேஷனுமே வந்து ரொம்ப இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். கிட்டத்தட்ட வந்து 3000 பாப்புலேஷன் தான் வந்து இருந்திருப்பாங்க. அந்த 1838லலாம். ஓவர் ஆஃப் த பீரியட்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட வந்து 82,000 மக்கள் வந்து அந்த சந்தால் குரூப்ல வந்து ஓவர் பாப்புலேட்டடா வந்து ஆயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த பாப்புலேஷனும் வந்து இன்கிரீஸ் ஆகுது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த லேண்ட் அப்டின்றதும் வந்து தேவைப்படுது. இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த இடத்த வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்களோட சாங்ஸ் எல்லாம் அதாவது அந்த சந்தாஸ் அந்த மாரியான குரூப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பாட்டெல்லாம் எழுதுறது, அந்த இதெல்லாம் பண்றதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த பாட்டு எத பத்தின பாட்டா இருக்கு அப்டின்னா, இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைல் பத்தி, இப்ப இருக்கக்கூடிய அவங்களோட லைஃப் ஸ்டைல் பத்திலாம் வந்து இருக்கு. அதாவது இந்த ராஜ்மஹால் ஹில்ஸ்ல வந்து செட்டில் ஆகுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து நாடோடிகள் மாரி வந்து அலைஞ்சு திரிஞ்சு, இங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, அங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, இந்த வேலை கொஞ்ச நாள் செய்வாங்க. ஸோ அந்த மாரி அடுத்தது எங்க போறது அப்படின்றதே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து கொஸ்டின் மார்க்கா இருக்கும். சரி இந்த இடத்துல வந்து கல்டிவேட் பண்ணிட்டோம், எல்லாமே வந்து பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வேற எங்கேயாவது மூவ் பண்ணணும் அப்படின்ற மாரியான தாட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா, இங்க வந்து அந்த செட்டில்டு லைஃப் அப்படின்றது வந்து இந்த டமின் ஐகோல வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்களோட ஜர்னி அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முடிவுக்கு வந்த மாரி வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது வந்து அவங்களோட தேடல் வந்து ஒரு முடிவுக்கு வந்த மாரியும், அவங்க வந்து செட்டில் ஆன மாரியும் வந்து, அந்த பாடல்கள்லாம் வந்து அவங்க வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில வந்து இந்த பெஹரியாஸ் இருக்காங்க இல்லையா? இந்த சந்தாஸ் வந்து அவங்களுக்குன்னு குடுத்த இடத்த விட்டுட்டு, நெறைய வந்து ஆக்கிரமிப்பு பண்ணதுனால, மறுபடியும் இந்த பெஹரியாஸ் வந்து இன்னுமே வந்து அந்த மலையோட உச்சிக்கு இல்லன்னா வந்து இன்னும் உள்ள வந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஃபாரஸ்ட் உள்ள. ஏன்னா இவங்க வந்து இந்த சந்தால்ஸ்ன்றவங்க அவங்கள வந்து அந்த ஏரியா வந்து லேண்ட வந்து விரிவுபடுத்திட்டே வரும்போது, இவங்க வந்து சரி இவங்க கூட வந்து இருக்க வேண்டாம். நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம், இன்னும் கொஞ்சம் உள்ள போலான்னு சொல்லிட்டு வந்து, இன்னும் அந்த மலை இல்லன்னா வந்து காடுகளோட டீப்பரா வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து அந்த விளைச்சல் நிலம் தாண்டி, ஆ அந்த உணவு அதிகமா கிடைக்கக்கூடிய இடத்தலாம் தாண்டி, அவங்க வந்து நெறைய வந்து ராக் இருக்க பகுதிக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அதனால எங்களுக்கு வந்து நெறைய வந்து நெறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா, அந்த கல்டிவேஷன் பண்ணக்கூடிய சாயில்லாம் இருந்தா தானே அவங்கலாம் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். நல்ல வந்து சாப்பாடு கிடைக்கும். ஸோ அந்த மாரியான இடத்த விட்டுட்டு, அவங்க வந்து அந்த விளைச்சல் இல்லாத இடங்கள்ல, அந்த ராக்கியான இடங்கள்ல போய் வந்து தங்க வேண்டியதா வந்து இருக்கு. ஸோ இவங்க பிரச்சனை தான் இப்படி இருக்கு. சந்தாஸாவது நல்லா இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுவும் இல்ல. ஏன்னா, இந்த சந்தாஸ் வந்து யார் சொல்லி வந்து இந்த மலைக்குள்ள வந்து வந்திருப்பாங்க. இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல் சொல்லி வந்து இந்த மலைக்குள்ள வந்து வந்திருப்பாங்களே. அந்த மாரி பண்ணும்போது, இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்க, "நீங்க இன்னும் எங்களுக்கு வந்து கல்டிவேட் பண்ணி குடுங்க. இன்னும் நெறைய வந்து எங்களுக்கு கிராப் வேணும்." அப்படி இப்படின்னுவாங்க. அதே மாரி இந்த மணி லெண்டர்ஸ், ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட இருந்து வந்து அந்த ட்ரேடிங் டீல் பண்றது, கமர்ஷியல் கிராப் வாங்குறது, அப்புறம் வந்து இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நெறைய காசு கம்மி காசுக்கு வாங்குறது, நெறைய வந்து பணம் குடுத்துட்டு, நெறைய வட்டி வாங்குறது, இந்த மாரி இவங்களும் வந்து பண்ணும்போது, இந்த சந்தால்ஸோட லைஃப்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஆரம்பிச்சுரும். ஏன்னா வந்து பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ்க்கு நெறைய வந்து கிராப் ப்ரொடியூஸ் பண்ணி குடுக்கணும். இவங்களுக்கு நெறைய மணி வந்து குடுக்கணும். ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது பண்ணணும். டீல் இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களால அந்த பணத்த வந்து திருப்பி குடுக்க முடியாம போகுது. அவங்க கேட்கிற அளவுக்கு வந்து கல்டிவேட் பண்ண முடியாம போகுது. அப்படி இல்லன்னா வந்து அவங்க ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. "இவ்வளோ எனக்கு கல்டிவேட் பண்ணு, இத கல்டிவேட் பண்ணு" அப்படின்ற மாரி வந்து அந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து இவங்க டிமாண்ட் பண்றது வந்து இவங்களுக்கு சுத்தமா வந்து புடிக்கல. அவங்க பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து இவங்கள ரொம்ப அந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் ஜமீன்தார்ஸ்லாம் வந்து இவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ற மாரி இவங்க நெனைக்கிறாங்க. இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, நம்மள நாமே வந்து ஆட்சி பண்ணிப்போம். அவங்க யார் சொல்றது? நம்ம இத தான் பண்ணணும், அத தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்றதுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சந்தாஸ் வந்து நெனைக்கிறாங்க. இதனால 80ஸ், 50ஸ்ல வந்து ரெபெல்ஸ் வந்து அதாவது இந்த ஜமீன்தார், மணி லேண்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொலோனியல்லாம் எதிர்த்து வந்து இந்த சந்தாஸ் வந்து நெறைய வந்து ரிபெல் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து 1855லேருந்து 1856 வரைக்கும் வந்து ரொம்ப தீவிரமா வந்து போகுது. இதுக்கப்புறமா வந்து அந்த சந்தாஸ் ரிவோல்ட்‌க்கு அடுத்தது என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து சரி இவங்க கூடலாம் சண்ட போட்டுட்டு இருக்க முடியாது. இதுக்கு வந்து ஒரு முடிவு கொண்டு வருவோம் அப்டின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 5500 ஸ்கொயர் ஃபீட் மைல்ஸ்ல வந்து இவங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடத்த வந்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எங்கன்னா,
அ பகல்பூர் அதுக்கப்புறம் வந்து பின்பூர் அப்படின்ற வந்து இந்த 2 ஊருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் நடுவுல வந்து 5500 ஸ்கொயர் ஃபீட்ல இவங்களுக்குன்னு வந்து ஒரு டெரிட்டரியே வந்து உருவாக்குறாங்க. பட் இந்த டெரிட்டரியில இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு சில ஸ்பெஷல்ஸ் லாவும் வந்து போடுறாங்க. அந்த மாரி உங்களோட பிரச்சனைய வந்து கொஞ்சமா வந்து இப்போதைக்கு வந்து அடக்கி வைக்கிறாங்க. அதாவது சரி உங்களுக்கு என்ன இப்ப இடம் பிரச்சனை, உங்களுக்கு வந்து பத்தல இந்த மாரிலாம் பிரச்சனை பண்றீங்க. நாங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு தானே. ஓகே. நாங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு புது இடம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஸ்பெஷல் ரூல்ஸ்லாம் வந்து இங்க இருக்கும்போது நீங்க இருக்கும் அப்டின்ற மாரி வந்து ரூல்ஸ்லாம் வந்து போடுறாங்க அப்டின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பிரச்சனைய வந்து லைட்டா இப்போதைக்கு முடிச்சு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து த அக்கவுண்ட்ஸ் ஆஃப் புக்கானன். இந்த புக்கானனோட நெறைய விஷயங்கள தான் நம்ம வந்து இந்த லெசன் ஃபுல்லாவே வந்து பார்த்துட்டுருக்கோம். அந்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, என்னதான் நம்ம வந்து ஒரு வரலாற்ற பத்தி இவர்கிட்ட இருந்து எடுத்தாலும், இவரும் வந்து ஒரு ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியோட எம்ப்ளாயி அப்டின்றத வந்து நம்ம வந்து மறந்துறக்கூடாது அப்டின்றத வந்து மென்ஷன் பண்றாங்க. ஏன் அப்டின்னா, இவரு வந்து ஆக்சுவலா ஒரு டிராவலர் தான். பட் இவருக்குன்னு சொல்லிட்டு வந்து சில திறமைகள் வந்து இருக்கும். அதாவது வந்து மத்த டிராவலர்ஸ கம்பேர் பண்ணும்போது, இவர்கிட்ட வந்து நெறைய தனித்துவம் இருக்கிறதா வந்து இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து உணர்றாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, "நீ இந்த மாரி டிராவல் பண்ணு. ஆனா, அதுக்கான மொத்த செலவையும் நாங்க வந்து எடுத்துக்கிறோம்." அப்டின்ற மாரி வந்து அவரோட டிராவல்க்கான அலவன்சஸ்லாம் வந்து இந்த கம்பெனியே வந்து பொறுப்பெடுத்துக்கிறாங்க. இதனால இந்த புக்கானன் வந்து என்ன பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளுறாங்க அப்டின்னா, இந்த கம்பெனிக்கு தேவைப்படுற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ வந்து கேதர் பண்ணணும். இப்ப அவரு ஒரு ஊருக்கு போறாருன்னா, அங்க இருக்கிற மலை, காடு இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாரு. எவ்ளோ அழகா இருக்கு. அந்த மாரி வந்து மட்டுமே சொல்லாம, இந்த ஊர்ல இந்த வளம் ஜாஸ்தியா இருக்கு. இங்க இப்படிப்பட்ட மண் இருக்கு. இதுல இந்த மாதிரியான மரங்கள நம்ம வந்து விளைய வச்சா அதிகப்படியான லாபம் கிடைக்கும். இந்த மாரியான விஷயங்கள்லாம் அவர் வந்து நெறைய வந்து நோட் பண்றாரு. அந்த மாரி தான் அவரோட நோட்ஸ்லயும் வந்து இருக்குது அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இந்த பிரிட்டிஷ பொறுத்தவரைக்கும், அவங்களுக்கு வந்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது வந்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். அத வச்சு லாபம் சம்பாரிக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் இல்லன்னா வந்து இவங்களோட அந்த கவர்மெண்ட்டோட வந்து ஒரு ஆசை. அதனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டிராவலருக்கு காசு குடுத்த மாரி நெறைய பேருக்கு வந்து மணி குடுக்குறாங்க. லைக் வந்து ஜியாலஜிஸ்ட், ஜியோகிராஃபர், பாட்னிஸ்ட், மெடிக்கல் இந்த மாரி நெறைய பேருக்கு வந்து மணி குடுத்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்றாங்க. அது மூலியமா வர இன்ஃபர்மேஷன்ஸ வச்சு, அதாவது இங்க இது கிடைக்குதா? இத வச்சு இத பண்ணலாமான்ற மாரி தான் வந்து அவங்களோட லாபமே வந்து முழுக்க முழுக்க இருக்கு. அந்த மாரி தான் இவருக்கும் வந்து அந்த வச்ச புக்கானனுக்கும் வந்து அந்த டிராவலருக்கும் வந்து காசு குடுத்துருப்பாங்க. இவரு வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த டிராவலர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ்லாம் கூட வந்து ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்ணி எழுத ஆரம்பிக்கிறாரு. லைக் வந்து இங்க என்ன மாரியான ஸ்டோன்ஸ் இருக்கு. லைக் வந்து அயன் ஓரு, மைக்கா, கிரானைட்டு இந்த மாரியான காஸ்ட்லியான ஸ்டோன்ஸ்லாம் வந்து அங்கங்க கிடைக்கும்ல. இந்த ஊர்ல இது கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது அவரு வந்து அவரோட டிராவல் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு வந்து இவருகிட்ட வந்து சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு ஊர்ல லோக்கலா வந்து ஏதாவது ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதையும் மென்ஷன் பண்ணிட்டு வந்து இந்த ஊர்ல இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு. உதாரணத்துக்கு சில ஊர்ல வந்து அந்த சால்ட் மேக்கிங்ன்றது வந்து இருக்கும். ஸோ இந்த ஊர்ல வந்து சால்ட் வந்து மேக் பண்றாங்க. இந்த ஊர்ல வந்து அயர்ன் ஓர் மைனிங் வந்து இருக்கு அப்டின்ற விஷயத்தையும் வந்து இவரு வந்து அவரோட டிராவல் புக்ல வந்து எழுதுறாரு அப்டின்ற மாரி வந்து சொல்றாங்க. இது வந்து பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ்க்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலா இருக்கு அப்டின்ற மாரியும் வந்து சொல்றாங்க. இவரு பெரும்பாலும் மத்த டிராவலர்ஸ் மாரி இல்லாம, அவர் யோசிக்கும்போதே வந்து இப்டிதான் யோசிப்பாரு. லைக் வந்து இதுல வந்து இந்த மாரி மரம் இருக்கு. இந்த மரத்த வெட்டிட்டு, அதுக்கு பதில் இந்த மரத்த நட்டா நல்லா வந்து ஆ மரம் நமக்கு வந்து லாபம் வரும் அப்டின்ற மாரியான கணக்குகள் வந்து எழுதுறது தான் வந்து இவர் வந்து இதா இருக்காரு. ஏன்னா, இவரு ஆப்வியஸா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரில வந்தவர் தானே. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரில என்ன மாரியான மார்க்கெட் இருக்குன்னு தெரியும். ஸோ அத வச்சு அவரு வந்து அந்த பணத்த ஈட்டுற மாதிரியான ஒரு எண்ணத்தோட பார்க்கறனால அப்டி இருக்கு. ஆனா இதுவே வந்து அந்த லோக்கல் ஏரியால இருக்கிற மக்கள பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணிப்பாங்க. எனக்கு ஃபுட்டுக்கு இந்த மாரியான ஃபுட் வேணும். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு மில்லட்ஸ் வேணும்னா, நான் வந்து மில்லட்ட மட்டுமே வந்து விளைய வச்சு, அத அறுவடை பண்ணி நான் சாப்பிட்டுப்பேன். மீதி இருக்கிறத வேணா வெளில கொஞ்சம் குடுத்துப்பேன். ஆனா இவர பொறுத்தவரைக்கும் இந்த மில்லட்டுன்றத விட ஒரு கேஷ் மேக்கிங் கமர்ஷியல் ட்ரீஸ் என்ன இருக்கு? இதெல்லாம் அழிச்சுட்டு, அத வச்சா சீக்கிரமா நம்மளால வந்து பணம் இந்த லேண்ட்ல வந்து அத நம்ம விளைய வச்சோம்னா, நமக்கு வந்து நெறைய வந்து பணம் கிடைக்கும். அப்படின்ற மாரியான குறிப்புகள் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ, இதோட இந்த பார்ட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கு மீதி இருக்கிற சாப்டர்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.